ஹாய் ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, 7ஆம் வகுப்பு கிட்டத்தட்ட 3ஆம் பருவம் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுல ஹிஸ்டரி நம்ம முடிச்சிட்டோங்க. அடுத்து 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம புவியியல் ஜியாகிரபி ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நம்ம சேனலுக்கான புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? சரிங்க. ஸோ இதை பொறுத்தவரையிலும் இது டிஎன்பி ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் இந்த கண்டங்களை ஆராய்தல் அதிகமாக இது பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் டெட்டை பொறுத்தவரையிலும் நம்ம எல்லாமே படிக்கிற போல இருக்கும். அதனால டெட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் டிஎன்பிஎஸ்ஸை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கும் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டனாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இது ஒரு டெஸ்ட் போல நீங்கள் அட்டன் பண்ணுங்க. இல்லை நீங்கள் அப்படியே பாருங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டேஷுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டதால் வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் புதிய உலகு என அழைக்கப்படுகிறது. ஸோ வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் புதிய உலகுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா எதுக்கப்புறம் அது கண்டுபிடிக்கப்பட்டதால அப்படியே அழைக்கப்படுது அப்படின்றத உங்களுக்கான கேள்விங்க. சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 15ஆம் நூற்றாண்டு. டி தான் இதுக்கான ஆன்சர். 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டதால் வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் புதிய உலகு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க, அழைக்கப்படுது. அப்ப டி தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைப்பது எது? ஸோ வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா இது ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடியது எது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா பனாமா நிலச்சந்தி. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பனாமா நிலச்சந்தி தான் பாத்தீங்கன்னா வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் இணைக்கக்கூடிய ஒரு நிலச்சந்தியா இருக்கு. இதே பேரிங் நீர்ச்சந்தி அப்படின்னா வட அமெரிக்காவை ஆசியாவிலிருந்து பிரிக்கக்கூடியது. ஆசியாவையும் வட அமெரிக்காவையும் பிரிக்கக்கூடியதா இருக்கக்கூடியது என்னன்னா இந்த பேரிங் நீர்ச்சந்தி அப்படின்ற அந்த நீர்ச்சந்தி தான். அதே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நீங்க கேட்டிருக்க பாருங்க. நான் ஆன்சர் அங்கேயே சொல்லிட்டேன். வட அமெரிக்காவை ஆசியாவிலிருந்து பிரிப்பது, வட அமெரிக்காவை ஆசியாவிலிருந்து பிரிப்பது பேரிங் நீர்ச்சந்தி. பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், வட அமெரிக்காவின் உயரமான சிகரம் எது? வட அமெரிக்காவின் உயரமான சிகரம் எது? சூப்பர். எதுங்க? மெக்கன்லி சிகரம். ஏதான் இதுக்கான ஆன்சர். மெக்கன்லி சிகரம் தான் பார்த்தீங்கன்னா வட அமெரிக்காவோட மிக உயரமான சிகரமாக கருதப்படுது. ஸோ கடல் மட்டத்திலிருந்து 1194 மீட்டர் அளவுக்கு உயரம் கொண்டதா இது காணப்படுது. மெக்கன்லி சிகரம். அடுத்து 5வது இணை எது? சரி, பொருந்தா இணை எது? 5வது கேள்வி. அதாவது உயரமான சிகரங்களும் அதனுடைய உயரங்களும் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. உயரமான சிகரங்களும் அது எந்த கண்டத்துல இருக்கு அப்படின்றது இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அது நீங்க பார்த்து ஆன்சர் எடுங்க, பார்க்கலாம் எது பொருந்தாம இருக்குன்னு எடுங்க. ஓகே, நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன், நீங்க ஆன்சர் எடுத்து வைங்க. அகான்காகுவா. அகான்காகுவா அப்படின்றது தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சிகரம் தான். இது கரெக்ட் தான். கிளிமாஞ்சாரோ. கிளிமாஞ்சாரோ அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சிகரம். அப்போ வட அமெரிக்கான்னு வரக்கூடியது ஆப்பிரிக்கா. ஏன்னா மெக்கன்லி தான் வட அமெரிக்காவில் இருக்கு. அப்போ ஆப்பிரிக்கான்னு வந்திருக்கணும். அப்போ பி தான் இங்க தவறா இருக்கு. பி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ காஸ்கியஸ்கோ சிகரம் ஆஸ்திரேலியா. இது கரெக்ட் தான். எல்பிரஸ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா இது ஐரோப்பா. இதுவும் கரெக்ட் தான். அப்போ கிளிமாஞ்சாரோ நான் வந்திருக்கணும், ஆப்பிரிக்கான்னு வந்திருக்கணும். அடுத்து 6வது கேள்வி, தவறானது எது? இது ரொம்ப முக்கியமானதுங்க. இது ஆல்ரெடி இந்த கிளிமாஞ்சாரோ இந்த எவரெஸ்ட் ரொம்ப முக்கியம். தவறானது எது? ஸோ ஒரு சிகரமும் அதனோட உயரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல எது தவறா இருக்குன்னு பார்த்துடுங்க. எவரெஸ்ட் சிகரம் 8848 மீட்டர். ஆமாங்க, இது கரெக்ட் தான். இது நம்ம ஆல்ரெடி ஷார்ட் பஸ் சொல்லியிருக்கோம். 8 எடுத்து வச்சா 4 8 எவரெஸ்ட் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 8848 மீட்டர் அப்படின்றது எவரெஸ்ட் சிகரம். இது கரெக்ட் தான். அடுத்து அகான்காகுவா. எவரெஸ்ட் சிகரத்தை பொருளும் ஆசியா கண்டத்தில் தான் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். அகான்காகுவா அப்படின்றது பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடியது 6961 மீட்டர். இதுவும் கரெக்ட் தான். கிளிமாஞ்சாரோ. கிளிமாஞ்சாரோ அப்படின்றது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு உயரமான சிகரம். 5895 மீட்டர். ரொம்ப முக்கியம், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5895 மீட்டர் அப்படின்றது தான் கிளிமாஞ்சாரோ. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்ல 5 5 வரும், 8 9 வரும் இடையில. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க கிளிமாஞ்சாரோவை. ஓகேங்களா? அடுத்து வின்சன் மாசிப் சிகரம். வின்சன் மாசிப்பை பொறுத்தவரையிலும் அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய ஒரு சிகரம் தான் இது. இது பாத்தீங்கன்னா தவறுங்க. 4892 மீட்டர் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அப்போ டி தாங்க தவறா இருக்கு. டி தான் அதுக்கான ஆன்சர்.
அடுத்து 7வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. வட அமெரிக்காவின் 2வது மிகப்பெரிய ஆற்றுப்படுகையாக இருக்கும் மெக்கன்லி கிராட் ஸ்லேவ் ஏரியில் ஆரம்பித்து எங்கு கலக்கிறது? ஸோ வட அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய ஒரு ஆற்றுப்படுகையா இருக்கக்கூடியது மெக்கன்லி கிரேட் ஸ்லேவ் அப்படின்ற அந்த ஏரியில ஆரம்பிச்சு எந்த இடத்த போய் கலக்குது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? ஆர்டிக் பெருங்கடல்ல கலக்குதுங்க. பி தான் இதுக்கான ஆன்சர். ஆர்டிக் பெருங்கடல்ல போய் என்ன பண்ணுது? அது வந்து கலக்குது. அடுத்து புனித லாரன்ஸ் ஆறு எங்கு கலக்கிறது? புனித லாரன்ஸ் ஆறு சூப்பர். எங்கங்க? அட்லாண்டிக் பெருங்கடல். டி தான் இதுக்கான ஆன்சர். அட்லாண்டிக் பெருங்கடல்ல தான் வந்து லான்சிக் ஆறு வந்து கலக்கிறது, லாரன்ஸ் ஆறு. அடுத்து 9வது கேள்வி. 8 மாதங்கள் உறைந்த நிலையிலே காணப்படும் ஆறு எது? ஸோ கிட்டத்தட்ட 8 மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னவா இருக்குமா? உறைந்து போன நிலையிலே வந்து காணப்படக்கூடியதா வந்து இருக்கும். அப்படி உறைந்த நிலையிலே காணப்படக்கூடிய அந்த ஆறு எது? சூப்பர். இதுங்க யூகான் ஆறு. சி தாங்க இதுக்கான ஆன்சர். 8 மாதங்கள் உறைந்த நிலையிலே காணப்படக்கூடிய ஒரு ஆறு எதுனா யூகான் ஆறு. யூகான் ஆறு தான் வந்து 8 மாதங்கள் உறைந்த நிலையில காணப்படுது. அடுத்து 10வது கேள்வி. உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது? உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது? சூப்பர். எதுங்க? சுப்பீரியர் ஏரி. சி தான் இதுக்கான ஆன்சர். சுப்பீரியர் ஏரி தான் வந்து உலகின் மிகப்பெரிய ஒரு நன்னீர் ஏரியா வந்து சொல்லப்படுது. அடுத்து 11வது கேள்வி. பெரிய சேற்று ஆறு என அழைக்கப்படுவது எது? பெரிய சேற்று ஆறு என அழைக்கப்படுவது எது? சூப்பர். இதுங்க மிசிசிப்பி ஆறு. மிசிசிப்பி ஆறு தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சேற்று ஆறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க? அழைக்கப்படுது, மிசிசிப்பி ஆறு. அடுத்து இதுல வேகமா எடுத்துருவீங்க. உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுவது எது? உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுவது எது? சூப்பர். இதுங்க கியூபா. பி தான் இதுக்கான ஆன்சர். கியூபா தான் வந்து உலகின் சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க? அழைக்கப்படுது. அடுத்து 13வது கேள்வி பாருங்க. உருகும் பானை என அழைக்கப்படுவது எது? உருகும் பானை என அழைக்கப்படுவது எது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? ஐக்கிய அமெரிக்க நாடுகள். சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஐக்கிய அமெரிக்க நாடுகள் தான் வந்து உருகும் பானை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க? அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா? என்னங்க பல்வேறு கலாச்சாரங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று பிணைந்து காணப்படக்கூடியதா இருக்கு, அதனால அப்படி அழைக்கப்படுது. இக்லு வீடுகள் என்பது, ஸோ இக்லு வீடுகள் இந்த எஸ்கிமோக்கள் அப்படின்ற அந்த அந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த குளிர் பிரதேசங்களில் வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்த அப்படியே வந்து தங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க அந்த பனிக்கட்டிகளால் ஒரு வீடை வந்து கட்டுவாங்க. அப்படி பனிக்கட்டுகளால் கட்டப்பட்ட அந்த வீடு தான் சொல்லுவாங்க இக்லி வீடுகள் சொல்லுவாங்க. அப்ப பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். உலகின் மிகப்பெரிய ரயில்வே முனையம் இது? உலகின் மிகப்பெரிய ரயில்வே முனையம் எங்குள்ளது? சூப்பர். எதுங்க? சிகாகோ. ஏ தாங்க இதுக்கான ஆன்சர். உலகின் மிகப்பெரிய ரயில்வே முனையம் எதுனா சிகாகோ ரயில்வே முனையம் தான் உலகின் மிகப்பெரிய ரயில்வே முனையம். பனாமா கால்வாய் எதை இணைக்கிறது? ஸோ பனாமா கால்வாய் வந்து எந்த 2 பெருங்கடல்களை இணைக்கக்கூடியதா வந்து இருக்கு? சூப்பர். அட்லாண்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும். ஸோ பி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். அட்லாண்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கக்கூடிய ஒரு கால்வாயா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனாமா கால்வாய் வந்து காணப்படுது. தென்கண்டம் என அழைக்கப்படுவது எது? தென்கண்டம் என அழைக்கப்படுவது எது? சூப்பர். இதுங்க
ஏ அமெரிக்கா. அமெரிக்கா தான் வந்து தென்கண்டம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. ஏன்னா அந்த கண்டத்தோட பெரும்பகுதி தெற்கு அரைக்கோளத்துல காணப்படுறதால இது வந்து தென்கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து அழைக்கப்படுகிறது. அடுத்து 18வது கேள்வி. உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் எது? உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் எது? சூப்பர். இதுங்க ஆண்டஸ் மலைத்தொடர். சி தான் இதுக்கான ஆன்சர். ஆண்டஸ் மலைத்தொடர் தான் உலகின் மிக நீளமான மலைத்தொடர். ஸோ கடற்கரை ஓரமா 6440 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து காணப்படுது. இதுல உயரமான சிகரமா அகான் காக்குவா சிகரம் தான் வந்து காணப்படுது. தென் அமெரிக்காவின் மிக நீண்ட ஆறான அமேசான் எவ்வளவு நீளம் கொண்டது? தென் அமெரிக்காவின் மிக நீண்ட ஆறான அமேசான் ஆறு எவ்வளவு நீளம் கொண்டது? இதாங்க உலகத்தோட மிகப்பெரிய நதி அமைப்பா வந்து காணப்படக்கூடியது அமேசான் தான். ஸோ எவ்வளவு நீளம் கொண்டது அப்படின்னா 6450 கிலோமீட்டர். 6450 கிலோமீட்டர் நீளம் கொண்டதா காணப்படுது. அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர். 6450 கிலோமீட்டர். உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுவது எது? இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுவது எது? சூப்பர். அமேசான் காடுகள் தான் வந்து உலகின் நுரையீரல்னு அழைக்கப்படுது. ஆனா இங்க ஆப்ஷன் அப்படி இருக்காது. ஏன்னா இந்த அமேசான் காடுகளை பொறுத்தவரையிலும் இது பூமத்திய ரேகை பகுதியில வந்து காணப்படுறதுனால அந்த அமேசான் காடுகள் பூமத்திய ரேகை காடுகள் அப்படின்னு அழைக்கப்படும். அதனால ஆப்ஷன் அப்படி வச்சிருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷன் பூமத்திய ரேகை காடுகள்னு வச்சாலும் கரெக்ட் தான். அது அமேசானை தான் வந்து குறிக்கிறது. ஓகேங்களா? அப்ப ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து உலகின் முக்கிய கோதுமை உற்பத்தியாளராகவும் ஏற்றுமதியாளராகவும் விளங்கும் நாடு எது? உலகின் மிக கோதுமை உற்பத்தியாளராகவும் ஏற்றுமதியாளராகவும் விளங்கக்கூடிய நாடு எது? சூப்பர். இதுங்க அர்ஜென்டினா. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். அர்ஜென்டினா தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதியாளர் நாடா வந்து காணப்படுது. அடுத்து அதிகமாக சர்க்கரையை உற்பத்தி செய்யும் நாடாக திகழ்வது எது? அதிகமாக சர்க்கரையை உற்பத்தி செய்யும் நாடாக திகழ்வது எது? சூப்பர். இதுங்க பிரேசில். பி தான் இதுக்கான ஆன்சர். பிரேசில் தான் வந்து அதிகமான சர்க்கரையை உற்பத்தி செய்கிறது. அடுத்து 23வது கேள்வி. உலகில் சோள உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் முதன்மை நாடாக விளங்குவது எது? சோளம். சோளம் உற்பத்தி பண்றதுல முதன்மை நாடா இருக்கக்கூடியது எது? சூப்பர். அர்ஜென்டினா. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். அர்ஜென்டினா வந்து சோளம் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில முதன்மை நாடா விளங்குது. உலகின் காஃபி பானை என அழைக்கப்படுவது எது? உலகின் காஃபி பானை என அழைக்கப்படுவது எது? சூப்பர். பிரேசில். பி தாங்க இதுக்கான ஆன்சர். பிரேசில் தான் வந்து பாத்தீங்கன்னா உலகின் காஃபி பானை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. அடுத்து 25வது கேள்வி. எஸ்டான்சியா என்பது டேஷ். எஸ்டான்சியா என்பது எதை குறிக்கிறது? சூப்பர். எஸ்டான்சியா அப்படின்னா என்னதுங்க? பெரும் மேய்ச்சல் நிலங்கள். ஓகேங்களா? இந்த ஆல்பாலாபா அப்படின்ற அந்த புல் வகைகளை வந்து கால்நடைகள் வந்து அதிகமா மேய்க்கக்கூடிய ஒரு நிலங்களா வந்து இந்த இடங்கள் காணப்படும். அதான் என்னன்னு சொல்றாங்கன்னா எஸ்டான்சியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பெரும் மேய்ச்சல் நிலங்கள். சி தான் இதுக்கான ஆன்சர். 26வது கேள்வி. அதிக அளவு மாங்கனீசு இருப்பு எங்குள்ளது? அதிக அளவு மாங்கனீசு இருப்பானது எங்குள்ளது? சூப்பர். எங்க? பிரேசில். பி தாங்க இதுக்கான ஆன்சர். பிரேசில்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா மாங்கனீசு அதிக அளவு வந்து இருப்பு வந்து காணப்படுகிறது. உலக அளவில் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடு எது? உலக அளவில் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடு எது? சூப்பர். வெனிசுலா. சீதா இதுக்கான ஆன்சர். வெனிசுலா தான் வந்து மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி செய்யப்படக்கூடிய நாடு. அடுத்து 28வது கேள்வி. உலகின் மிகப்பெரிய தாமிர சுரங்கங்கள் எங்கு காணப்படுகிறது? உலகின் மிகப்பெரிய தாமிர சுரங்கங்கள் எங்கு காணப்படுகிறது? சூப்பர். டி தான் இதுக்கான ஆன்சர். பெருநாட்டில் தான் வந்து காணப்படுகிறது.
அடுத்து 29வது கேள்வி, உலக பாக்சைட் உற்பத்தியில் பிரேசில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஸோ பாக்சைட்டை பொறுத்தவரையிலும் அலுமினியத்துக்கு மிக முக்கிய மூலப்பொருளா கருதப்படத்தான் பாக்சைட். இதை உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள்ல பிரேசில் எத்தனாவது இடத்துல இருக்கு? சூப்பர், 3வது இடத்தில் பிரேசில் உள்ளது. இப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர், 3வது இடம். பூமத்திய ரேகை பகுதியில் இருப்பதால் டேஷ் வடிநிலை படுக்கை தினந்தோறும் மழையை பெறுகிறது. இப்பதான் சொன்ன பூமத்திய ரேகை காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது இந்த அமேசான் காடுகள் தான். அப்படி அந்த அமேசான் காடுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூமத்திய ரேகை பகுதியில் இருப்பதனால அந்த வடிநிலை பகுதியில் தினந்தோறும் வந்து மழை பெய்ய பெறக்கூடியதா வந்து இருக்கு. அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து, நிலைவார படத்தை உருவாக்கும் அறிவியல் என்பது டேஷ். நிலைவார படத்தை உருவாக்கும் அறிவியல் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சூப்பர், எதுங்க? கார்டோகிராஃபி. ஏதான் இதுக்கான ஆன்சர். கார்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியது இருக்கு. ஸோ கார்டோ அப்படின்னா நிலை வரைபடம், கிராஃபிக் அப்படின்னா வரைதல் அப்படின்ற பொருள்ல வரக்கூடியது. நிலை வரைபடத்தில் கருப்பு நிறத்தில் குறிப்பவை எவை? ஸோ நிலை வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்ல குறிச்சிருப்பாங்க. அதில் கருப்பு நிறத்தில் எதை வந்து குறிக்கிறாங்க அப்படின்னா ரயில் பாதைகள். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ரயில் பாதைகள் தான் கருப்பு நிலத்துல குறிக்கப்பட்டிருக்கும். விவசாயத்தை பொறுத்தவரையிலும் மஞ்சள் நிலத்துல குறிச்சிருப்பாங்க. நீர்நிலைகளை பொறுத்தவரையிலும் ப்ளூ கலர் நீல நிறத்துல குறிச்சிருப்பாங்க. சாலைகளை பொறுத்தவரையிலும் சிவப்பு நிறத்துல குறிச்சிருப்பாங்க. ஹரிகேன் என்பது டேஷ். ஹரிகேன் என்பது எதை குறிக்கிறது? சூப்பர், எதுங்க? சூறாவளி. சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஹரிகேன் அப்படின்றத வந்து எதை குறிக்குதுன்னா சூறாவளியை குறிக்கிறது. சுனாமி எனும் ஜப்பானிய மொழி சொல்லின் பொருள் யாது? சுனாமி எனும் ஜப்பானிய மொழி சொல்லின் பொருள் யாது? சூப்பர், சுனாமி அப்படின்றது ஜப்பானிய மொழி சொல். சு அப்படின்னா துறைமுகம் அப்படின்ற பொருள் வரும். நாமி அப்படின்னா அலைகள்னு வரும். அப்போ துறைமுக அலைகள் அப்படின்றதா வந்து இதுக்கான ஆன்சர். அப்ப ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 35வது கேள்வி, உயர் அழுத்தத்தால் சூழப்பட்ட குறைவழுத்த பகுதியில் உருவாகும் காற்று டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஸோ உயர் அழுத்தத்தால சூழப்பட்டு ஒரு குறைவான அழுத்த பகுதியில் அந்த உருவாகக்கூடிய அந்த காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சூப்பர், அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? புயல் அப்படின்னு சொல்லுவோம். பி தான் அதுக்கான ஆன்சர். புயல் என அழைக்கப்படுகிறது. ஸோ கைஸ், வெற்றிகரமா நம்ம ஜியாகிரபியை வந்து முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா குடிமியல். ஸோ குடிமியலை முடிஞ்ச அளவுக்கு அதுவும் ஒரே வீடியோவில் நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? முடிச்சுட்டா அவ்வளோதாங்க. 7th ஒரு ஃபுல் டெஸ்ட் சொல்லிட்டு 8th புக்கை வந்து நம்ம டெய்லி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அடுத்த டே வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.